குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி எண்ணம் போல வாழ்க்கைன்றீங்க, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்கிறீங்க. ஒரு வீடியோவில் கடவுள் பார்த்து பாருன்றீங்க, இன்னொரு வீடியோவில் நீங்கள் தான் கடவுள்ன்றீங்க. கர்மாவை பற்றியும் பேசுகிறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் பேசுகிறீங்க. என்னால் எப்படி வாழ்கிறதுன்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வரவே முடியல. தயவு செய்து இதை இக்னோர் பண்ணாமல் இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. உண்மையாகவே பாராட்டுறேன் இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கடவுளோட கான்செப்டே இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமுமாகவும் இருக்கும், ஒன்றும் இல்லாமலும் இருக்கும். ஒன்று ரெண்டாகவும் இருக்கும், ஒன்று மூணாகவும் இருக்கும், ஒன்றும் இல்லாமையும் இருக்கும். இப்படி இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாமே விதிப்படி தான் நடக்கிறது. விச் மீன்ஸ் நீங்கள் இதற்கு முன்னால் செய்த செயல்களை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறப்பு என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாத்துக்கும் மூல வினைன்ற ஒன்று இருக்கு. இப்போ நம்ம அது போனோம்னா பைத்தியம் முடிச்சிடும். அது பிரம்மஞானம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் முதல்ல என்ன நடந்ததுன்றதை உணர முடியும். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த செயல் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. இப்போ அதுக்காக இறைவன் இந்த மாயையை கிரியேட் பண்றாரு. எதுக்கு இறைவன் இந்த மாயையை கிரியேட் பண்றாரு? உலகம் என்னும் மாயையை ஏன் கிரியேட் பண்றாருன்னா, அப்பதான் பொய் எது உண்மை எதுன்றது தெரிந்து மெய்யாகிய மெய்ப்பொருளை நீங்கள் அடைய முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பொய் அப்படின்றத உணர்ந்தாதான், எந்த சுகமே நிரந்தரமான இன்பம் இல்லைன்றது தெரிந்தாதான் நிரந்தரமான இன்பமாகிய அந்த இறைவனை நீங்கள் அடைய முடியும். அதனாலதான் இந்த மாயையை கிரியேட் பண்ணி இதெல்லாம் பொய்ப்பா, இதெல்லாம் சிற்றின்பம், பேரின்பம் என்பது நான் மட்டும்தான், அருட்பெருஞ்சோதியாகிய நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயையை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா எதனால இந்த பிறப்பின் சுழற்சியில நம்ம சிக்கி தவிக்கிறோம் பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்த உலகம் உண்மை என்று நாம் நம்புவதனால் சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உபதேசங்களை கொடுக்கும் போதே உண்மையான வாழ்க்கை என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இப்ப விதிப்படி தான் நடக்குது. எப்படி விதிப்படி நடக்கிறது? இறைவன் ஒரு சட்டதிட்டங்களை வகுத்து ஒரு கான்செப்டை இங்க கிரியேட் பண்ணிட்டாரு. எப்படி? மேல இருந்து ஒரு பொருள் போட்டா கீழே விழுகும். லா கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க, ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு லா, யூனிவர்சல் லா. அப்புறம் என்ன செய்தாலும் அதற்கு ஈக்குவலான பல மடங்கு வினை உனக்கு திருப்பி வரும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி அப்படின்றாங்க. இதான் பாத்தீங்கன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லிட்டு திருவள்ளுவரும் சொல்றாரு. இது எல்லாமே இறைவன் ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்து ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி, ஒரு மாயையை கிரியேட் பண்ணி, இதுல நீ இப்படித்தான் வாழணும், அன்பை கத்துக்கிறதுக்காகத்தான் நீ பிறந்திருக்க அப்படின்ற அந்த உண்மையை சொல்லி இந்த மிகப்பெரிய இந்த உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறார். இப்ப இதுல நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, விதிப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்றால், நீங்கள் செய்த செயலின்படி இந்த விதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக எல்லாம் விதிப்படிதான் நடக்குது, நான் எதுவுமே செய்யாம உட்கார்ந்துப்பேன் நீங்க உட்காரும் போது எப்படி உங்களது கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள்? உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தேவைகளை நீங்க எப்படி பூர்த்தி பண்ணுவீங்க? அப்போ அசைவோடு இருக்கக்கூடிய இந்த உடல் எதற்காக அசைகிறது என்றால், ஒரு தேவைக்காக அசைகிறது. அந்த தேவை உடல் தேவையாகவும் இருக்கலாம், வயிற்று தேவையாகவும் இருக்கலாம். அப்போ உடல் தேவைக்காகவும் வயிற்று தேவைக்காகவும் நீங்கள் பொருள் ஈட்டித்தான் ஆக வேண்டும். அப்போது செயலாக அது கன்வெர்ட் ஆகுது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு எதுவும் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, விதியை மதியால் வெல்லலாம் சொல்ற மாதிரி இந்த விதியை மதியால் வெல்ல வேண்டும். எந்த மதியால் வெல்ல வேண்டும்? உங்கள் அறிவினால் வெல்ல முடியாது. இறை அறிவினால், இறை ஞானத்தினால் நீங்கள் வெல்ல வேண்டும். இறை அறிவினால், இறை ஞானத்தினால் வெல்ல வேண்டும் என்று கேட்டால் அதை எப்படிங்க வெல்றதுன்னு கேட்டீங்கன்னா, மகான்கள், சித்தர்கள், சித்த புருஷர்கள், இறை தூதர்கள் நமக்கு கொடுத்த உபதேசங்கள், கர்த்தராகிய இயேசுவாக இருக்கட்டும், நபிகள் நாயகமாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், இன்னும் உயர்ந்த கட்ட மகான்கள் அகத்தியர், போகர், புலிப்பாணி, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அத்தனை விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எழுதிய அந்த தத்துவ விளக்கங்கள் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த உபதேசங்களை வாங்கி உங்களது வாழ்க்கையை வாழ தொடங்க வேண்டும். இப்ப விதிப்படிதான் எல்லாம் நடக்குது, சரி ஓகே. இப்ப விதிப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதான் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கத்தான் செய்யும். இப்ப இந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்னு இருக்கும் போது நீங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு அன்னதானம் போடும் போதோ, இல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு எல்லா உயிர்கள் மேல இந்த உபதேசங்களை பெற்று நீங்கள் வாழும் போதோ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் என்பது தள்ளி போகலாம். அப்படின்னா பெரிய லெவல்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் சின்ன லெவல்ல நடந்து பெரிய லெவல்ல காயத்தை ஏற்படுத்தாமல் முடியலாம்.
அப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும், விதிப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் இருக்கு, ஆனால் விதிப்படி நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்டை உங்களது நற்செயல்கள், உங்களது நல்ல குணம், உங்களது ஜீவகாருண்யம் சார்ந்த அந்த எண்ணம் என்பது மாற்றி விட்டது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப விதிப்படிதான் எல்லாம் நடக்குது, ஆனா நான் தான் செயலை செய்யணுமான்னு கேட்டா, விதிப்படி நடக்கக்கூடிய அந்த விதியை உங்கள் மதி கொண்டு, எந்த மதி கொண்டு, இறைமதி கொண்டு, இறைமதினா என்ன, ஞானத்தை கொண்டு, ஞான உபதேசங்களை கொண்டு நீங்கள் வாழும் போது உங்களது கஷ்டங்கள் விலகி பழைய கர்மாக்களும் அழிந்து புதிய கர்மாக்களும் வராமல் நீங்கள் பிறவியில்லா பெருவாழ்வை அடைவீர்கள். அப்ப இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரத்துல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பேசுறீங்க, ஒரு சில நேரத்துல எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற மாதிரியே எல்லாருமே வந்து சரணாகதி நிலையில் இருப்பீங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. என்னுடைய விருப்பமும் அதுதான், சித்தர்களுடைய விருப்பமும் அதுதான், எல்லாமே அவர்களுடைய விருப்பம் தான். இருந்தாலும் கூட ஒரு சில பேர் சரணாகதி நிலைக்கு வரக்கூடிய பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இறைவா நீ பாத்துக்கின்ற பக்குவத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பக்குவத்திற்கு வருவதில்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தலபோற பிரச்சனைக்கு எனக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த டெம்பரவரி சொல்யூஷனுக்காக இந்த பிரபஞ்சத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், எந்த எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக்கிறோமோ அந்த எண்ணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு, இந்த வாழ்க்கைக்கு அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனா கொடுத்துருச்சுனால அது ஒரு கர்ம வினையை ஏற்படுத்தும். ஆனா அதை நம்ம மறுபடியும் ஜீவகாருண்யம் கொண்டோ, அன்னதானம் செய்தோ, இல்ல தவம் செய்தோ அதையும் நீங்க அழிச்சாகணும். எது நீங்க இந்த உலகத்துல இருந்து எடுத்தீங்கன்னாலும், மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலும் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுவே நீங்க சரணாகதி நிலையில் இருக்கும்போது, சரணாகதி நிலையில என்ன வேலை வெட்டியே செய்யாம இருக்கிறது கிடையாது. இறைவன் கிட்ட சரண்டர் ஆகி இப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போது கர்ம வினைகள் உங்களுக்கு சேராது. இதையும் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இது எப்படி அப்படின்னா, இப்போ போகர் போன்ற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உயர்ந்த நிலை சித்தர்களுக்கு சரணாகதி நிலை தான் உயர்ந்ததுன்னு தெரியும். அன்பு தான் கடவுள்ன்றது தெரியும். இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை, ஒரு சில பரிகாரங்களை, ஒரு சில ஷார்ட் ரூட்ஸையே அவங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டு போனாங்க. சித்தர்களுக்கு தெரியாத விஷயமா? சித்தர்களுக்கு தெரியாத சத்தியமா? அவர்களுக்கு அனைத்தும் தெரிந்தவர்கள். ஆனால் சரணாகதி நிலையை கடந்த நிலையிலும் அவர்கள் ஒரு சில ஆப்ஷனை மக்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரசமணியா இருக்கட்டும், இல்ல எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மந்திரமாக இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்திர அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷார்ட்கட்ஸ், அந்த ஷார்ட் ரூட்ஸா இருக்கட்டும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா டெம்பரவரி சொல்யூஷன், அப்போதைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக. ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லைன்றதுக்காக அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணி அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ரசவாத கலையாக இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 தகுடோ, இல்ல வந்து ஏதோ ஒரு எந்திரமோ, ஒரு மந்திரமோ அவனோட வாழ்க்கையில பயன்படுவோம். அப்போதைக்கு அந்த பிரச்சனையில நம்ம ரிலீஸ் ஆயிடுவான். ஆனா அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துறதுனால லைஃப் லாங் நம்ம எக்ஸிட் ஆக முடியாது. அப்ப அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஷார்ட் ரூட்ஸ், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. எதை நினைக்கிறியோ நீ அதாகவே ஆவாய்ன்ற மாதிரி. அப்ப எதை நினைக்கிறாயோ அதாகவே ஆவாய்ன்ற மேட்ரு நல்லது. ஆனா நான் இறைவனாகவே ஆக வேண்டும்ன்ற நினைப்பு உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது? பிரச்சனையிலிருந்து முடிவு நான் எஸ்கேப் ஆகணும், எனக்கு பணம் வேணும், புகழ் வேணும், பதவி அடையணும்ன்றது போகும்போது அதை அடைவீங்க, மறுபடியும் கர்மாவை சேர்க்கின்றீர்கள். சோ ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரணாகதி நிலையிலிருந்தும் நீங்க இறைவன் அடையலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தினீங்கன்னா பொருள் வரும், ஆனால் மறுபடியும் சரணாகதி நிலையில்தான் தவம் செய்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு அன்னதானம் செய்யும் போதுதான், எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதி வாழும் போதுதான் உச்சகட்ட நிலையான முக்தி மோட்சத்தெல்லாம் தாண்டின நிலை, அருட்பெருஞ்சோதி நிலைன்றார் வள்ளல் பெருமான். அந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். இதைத்தான் வந்து இஸ்லாம் மார்க்கத்துல அல்லான்றாங்க, எங்கும் நிறைந்திருப்பவன், நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல்ன்றாங்க. அப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கேமை ஆல்ரெடி உங்களுக்கு விதிக்கப்பட்ட மாதிரியே நீங்க விளையாட போறீங்களா, இல்ல இந்த கேமை உங்க கையில கண்ட்ரோல் எடுத்துட்டு நீங்க விளையாட போறீங்களா? இதுதான் கேம். ஆல்ரெடி டிசைன் பண்ண மாதிரி இந்த கேமை விளையாடி முடிச்சீங்கன்னாலும் அது உங்களுடைய விருப்பம். மறுபடியும் அடுத்த பிறவி என்பது உண்டு. உபதேசங்களை பயன்படுத்தி இதுக்கெல்லாம் மிகப்பெரிய சங்கல்ப சக்தி வேணும், மிகப்பெரிய அந்த தைரியம் வேணும், மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கேம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அந்த சராசரமே உங்க கண்ட்ரோலுக்கு வரும்போது உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோலுக்கு வராதா? வரும். அந்த பக்குவத்தையும் இறைவன் தான் கொடுக்க முடியும். அந்த பக்குவத்தை இறைவன் எப்ப கொடுப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் எப்போது எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதி அதுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்து அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயமே நடக்கும். இன்னொரு கேள்வி இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறைவன் தான் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அப்ப எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு அப்படின்னு வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க. இறைவன் கஷ்டத்தை கொடுப்பதில்லை, இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறார்,
ஆனால் இறைவன் கஷ்டத்தை கொடுப்பதில்லை. உங்களுக்கு குழப்பமா இருக்கும், கொஞ்சம் கிளியரா சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. இறைவன் ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி இந்த உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஃபார்முலா படி அன்பாக இருந்தால்தான் உனக்கு வாழ்க்கையில நீங்க இருந்து எக்ஸிட் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து எக்ஸிட் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல, அதனால தப்பு தப்பா வாழ்ந்து சரியான உபதேசங்கள் இல்லாம இப்ப அறம் செய்ய விரும்புன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் அறம் செய்ய விரும்பணும், எத்தனை பேர் அறம் செஞ்சோன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா? ஆறுவது சினம் அப்படின்றாங்க. எத்தனை பேர் கோவப்படாம கோவமே படாம இருக்கணும்ன்றது ரொம்ப 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 பேராசை. தேவைப்படக்கூடிய இடத்துல கோவப்படலாம், எல்லா இடத்துலயும் கோவப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணீங்க? அப்ப கொடுத்த உபதேசங்களை நீங்க சரியா ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாதனால உங்களுக்கு பிரச்சனை வருது. யார் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்காம இருக்காங்க? எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகிறது. ஆனால் நாம் நமது காதுகளை கொடுத்து கேட்பதும் இல்லை, அதை ஃபாலோ பண்றது இல்லை. அப்ப இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறார். எப்படி கஷ்டத்தை கொடுக்கிறார்? இறைவனோட சட்டத்திட்டத்தின்படி, இறைவனோட ஃபார்முலா படி நீங்க ஒரு விஷயத்தை செய்யல அப்படின்னா, நற்காரியங்களை செய்யலன்னா அப்ப அது உங்களுக்கு கஷ்டமாக வருகிறது. இப்ப இறைவன் கஷ்டத்தை கொடுக்கல, இறைவனோட ஃபார்முலா படி நீங்க தப்பான செயல்கள் செய்ததனால் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இறைவனால் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்டது. ஆனா இறைவனுடைய ஃபார்முலா படி நீங்க சரியா செயல்படல, அதனால நீங்க விளைவித்தது இன்று நீங்க அறுவடை பண்றீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இறைவன் கஷ்டத்தை கொடுக்கல. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சேம் இறைவன் போட்ட ஃபார்முலா படி ஒருத்தன் ஃபார்முலா தெரிஞ்சு வாழ்றான், சிறப்பா வாழ்றான். அந்த ஃபார்முலா என்ன? அன்பு, கருணை. இதுதான் ஃபார்முலா. ஜீவகாருண்யம், இவ்வளவுதான் ஃபார்முலா. அதன்படி வாழும்போது சோதனைகள் நிறைய வந்தாலும் அந்த சோதனையை கடந்து இறைவா நீயே கதின்னு சொல்லி இறைவனை நம்பும் போது உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் படைத்தது அவன் தான் என்ற நம்பிக்கை முழுதாக வரும்போது, பொருட்களை நம்பாமல், ஆட்களை நம்பாமல் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைக்கும்போது சோதனைகள் வரும். சில பல மாதங்கள் ஆகலாம், சில பல வருடங்கள் ஆகலாம், நம்ம கர்ம வினைகளை பொறுத்தது. தொடர்ந்து அதே பாதையில் இருக்கும் போது அதிலிருந்து அவன் விடுபட்டு விடுகிறான். இப்போ பாருங்க, எல்லாவற்றிற்கு மூலம் உங்களது செயல்கள் தான். இதுல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், செயல் செய்வதில் கவனமாக செய்ய வேண்டும். இது எப்படிங்க எல்லாமே இறைவன் தான் பண்றான்றீங்க? நான் என்ன அப்ப அப்படின்னா இறைவன் தானே இந்த செயலை செய்ய வைக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் ஃபோன்ல வீடியோவும் பேசலாம், படுத்தும் தூங்கலாம், டான்ஸ் ஆடலாம், கத்தலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், முன்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம், கொலையும் பண்ணலாம். இப்போ எனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ நான் என் புத்தியை பயன்படுத்தி நான் என்ன பண்ணணும்? எது சிறந்ததோ, இந்த சூழ்நிலைக்கு எது சரியானதோ, இந்த சூழ்நிலைக்கு எது அழகானதோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். எது தர்மமானதோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். எனக்கு 1008 ஆப்ஷன் இருக்குன்றக்காக இவரை நான் கொலை பண்ணலாமா? அப்ப இந்த செயல் யார் முடிவு பண்றது? இது இறைவன் முடிவு பண்றதா? இப்போ உங்களுக்கு இறைவன் தற்சுதந்திரம் கொடுத்திருக்காரா இல்லையா? இப்ப இந்த உயிரை நான் என்ன வேணாலும் பண்ணலான்றப்போ நான் கொலையும் பண்ணலாம், இந்த உயிருக்கு கொலையெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா நான் உபதேசமும் பண்ணலாம். இப்ப இந்த தற்சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு செகண்ட் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு செகண்ட் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன்றது. விதிப்படிதான் நடக்கணும்னா அது இஷ்டத்துக்கு அது நடந்து முடிஞ்சிடும். ஆனால் மறுபடியும் அடுத்த பிறவி உண்டு. நல்ல உபதேசங்களை கொடுத்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது உயர்ந்த கட்ட நிலையை அடைவீர்கள். ஆக மொத்தம் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமை அனைத்திற்கும் காரணம் நீங்கள் செய்த செயல்கள் தான். இறைவன் கொடுத்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல, எனக்கு எங்க தெரியும்? எனக்கு யாருமே சொல்லியே தரலாம், ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கவனிக்கல. இன்னும் ஒரு சில பேருக்கு இறைவனை பத்தியும் சுத்தமா என்ன தெரியாமையா இருக்கு. எத்தனை கோயில்கள் இருக்கு, எத்தனை தேவாலயங்கள் இருக்கு, எத்தனை மசூதிகள் இருக்கு, எத்தனை புத்த ஆசிரமங்கள் இருக்கு, எத்தனை இடங்கள் இருக்கு. நம்ம அங்கெல்லாம் போலனா கூட அது என்ன கான்செப்ட்னு தெரிய முற்படலையே. நம்மளுடைய ஆசைகள் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கே. யாரு தான் நமக்கு சொல்லி கொடுக்காம இருக்காங்க? ஒரு சில பேருக்கு தானாகவே வந்து சொல்லி கொடுப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5 to 10% அவங்க வந்து ஒரு அரசியல்களோட ஈடுபட்டு வாழும் போது, அரசியல்களில் ஈடுபடும் போது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது, அன்னதானம் செய்யும் போது இறைவன் என்ன பண்றாருன்னா அவங்கள சூஸ் பண்ணி சரியான குருவை அனுப்பிச்சு இல்ல சரியான வழிகாட்டி அமைச்சு அவங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்திடுறாரு. அதை பிடிச்சுக்கிட்டவன் அடுத்த கட்டம் போயிடுறாரு. அப்ப இறைவன் பண்றாரு ஆனா பண்ணல. 2 ஆப்ஷனும் உங்களுக்கு வேலை செய்யும். லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் ஆனா வேலை செய்யாது. 2 ஆப்ஷனுமே இருக்கு. இங்கே ஒன்றும் இல்லாமலும் இருக்கிறது, அனைத்துமாகவும் இருக்கிறது. இதுதான் இறைவனோட ஃபார்முலா. நீங்க ரொம்ப குழப்பிக்காம உங்களது வாழ்க்கை அன்பு கருணை இதை கொண்டு வாழும் போது எல்லா உயிர்களிடத்திலும் நீங்கள் தேவைப்படக்கூடிய இடத்துல தர்ம காரியங்களோடு நீங்கள் ஈடுபடும் போது, அன்னதானம் செய்யும் போது இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து உங்களை இறைவன் விடுதலை செய்கிறான். அதுவும் அன்னதானம் செய்யும் போது ஆல்ரெடி பல வீடியோல சொல்லி நான் பண்றேன்ற தன்மையில நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும், மறுபடியும் அடுத்த பிறவி என்பது உண்டு. அப்ப அந்த செயலை செய்யும் போது எப்படி செய்யணும் அப்படின்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்.
இது என்ன, இது இந்த உடம்பே இறைவன் கொடுத்தது, காற்று இறைவனோடது, பஞ்சபூதங்கள் இறைவனோடது, எதுவுமே நான் படைக்கல. இப்ப என் மூச்சு போயிட்டு இருக்குன்னா எத்தனை டைம் மூச்சு போது வருது நான் கணக்கு போடல. இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் எங்க போது வருதுன்றதுக்கு நான் டயக்ராம் போடல. அப்ப இது எல்லாமே நம்மை மீறிய ஒரு ஆற்றல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் தான் என்னை பக்குவப்படுத்துகிறது, அந்த ஆற்றல் தான் என்னை அடுத்த நிலை கொண்டு போகிறது. அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக இறைவன் என்னை வைத்து இங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், அதாவது ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ், டைரக்ஷன் எல்லாம் அவன் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நடிக்கிறது உங்க வேலை. எப்படி நடிக்கணும்ன்றதான் தற்சுதந்திரம். அதுல இறைவன் தலையிடுவதே கிடையாது. நீங்கள் எதை விருப்பப்படுகிறீர்களோ அதை இறைவன் கொடுப்பான். ஏன்னா நீங்களே இறைவன் தான், உங்களுக்குள்ள இருப்பது இறைவன் தான். இந்த ஜீவாத்மா என்பது குட்டி இறைவன், பரமாத்மா என்பது பெரிய இறைவன். ஆனா பெரிய இறைவன் பண்ணக்கூடிய அத்தனை வேலையும் இந்த குட்டி இறைவனாகிய ஜீவாத்மா செய்யும். ஆனால் அந்த நிலைக்கு நீங்கள் போவதற்கு முன்னால், அந்த நிலையை நீங்கள் உணர்வதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், அதற்காகத்தான் இந்த பூமி எனும் ஒரு விஷயத்தை படைச்சு போ அன்பை கத்துக்கிட்டு வான்னு சொல்லி உங்களை அனுப்பியிருக்காங்க. இந்த அன்பை கத்துக்காம எத்தனை பிறவிகள் நீங்கள் எடுத்தாலும் கூட மோட்ச முக்தியை நீங்கள் அடைவது மிகவும் கடினமாக இருக்கும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நீங்க மோட்ச முக்தி போனா கூட அதை கடந்து நிறைய நிலைகள் இருக்கும். அந்த நிலைகள் நீங்க ஆன்ம ரீதியாக அங்க போகும்போது ஆசை வரும். மறுபடியும் அந்த நிலைக்கு போறதுக்கு கேட் பாஸ் கிடைக்காது. மறுபடியும் பூமிக்கு மனித உடல் எடுத்து மறுபடியும் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அன்பை கத்துக்கிட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா தான் அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் போக முடியும். இது நல்ல உண்மை உணர்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இறைவன் தான், ஆனால் இறைவன்ற தன்மை நீங்க உணரலையே. இறைவன்ற தன்மையை நீங்க எப்ப உணர்வீங்க? இந்த அன்போடு இருந்து, தன்னடக்கத்தோடு இருந்து, திமிர்த்தனம் இல்லாம எப்பயுமே நீங்க கிரவுண்டடாக இருக்கும்போது இறைவன் அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் இறைவன் தான் என்பதை உங்களுக்கு உணர்த்தி அந்த அகங்காரத்தை உங்களிடம் இருந்து எடுத்து தன்னிடம் இணைத்துக் கொள்வான். இது பாத்தீங்கன்னா லாங் டைம் ப்ராக்ரஸ். சில பேருக்கு உடனே கூட நடக்கலாம், அவரவர் கர்ம வினைகளை பொறுத்தது. ஆனா எந்த சூழ்நிலையிலும் நீங்க எப்படி இருக்கணும்னா, இந்த தர்ம காரியங்களோடு அன்போடு நீங்கள் பொறுமையாக பயணம் செய்யும் போது, சரணாகதி நிலையில் இருக்கும் போது உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை இறைவன் பார்த்துப்பாரு. ஆனால் மிகுந்த சோதனைகளுக்கு பிறகு உங்களை அவர் ஆட்கொள்வார். அந்த சோதனைகள்ல கடந்து நிக்கணும். சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது, சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க மாட்டிப்பீங்க. மறுபடியும் தவறான பாதையில போகக்கூடாது. எனக்கு இந்த பாதை போறதுக்கு ஈஸியா இருக்குன்றக்கா தப்பான ரூட்ல நடந்து போவீங்களா நீங்க? இப்போ நீங்க திருப்பூர் போகணும்னா திருப்பூர் ரூட்ல தான் போகணும். நீங்க இல்லங்க எனக்கு சேலம் ரூட் ரொம்ப பக்கமா இருக்கு, இல்லங்க இந்த பக்கம் மலேசியா ரூட் எனக்கு ரொம்ப பக்கமா இருக்குன்றக்கா மலேசியா ரூட்ல போவீங்களா? நீங்க எங்க போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ரூட்ல தான் போகணும். அந்த ரூட்ல போகணும் அப்படின்னா எப்படி போகணும்? பொறுமையா போகணும், பக்குவமா போகணும். இதெல்லாம் கடந்து இறை அனுகிரகத்தோடு செல்ல வேண்டும். இறை அனுகிரகம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்போடு இருக்கும்போது, எல்லா உயிர்களிடத்திலும் ஜீவகாருண்யத்தோடு இருக்கும்போது அந்த அதிசயம் உங்களுக்கு நிகழும். நீங்கள் இறைவன் தான், ஆனால் நான் இறைவன்ற திமிரு வரக்கூடாது. இப்ப நீங்க இறைவனா, அப்ப நான் யார்? நான் இறைவன் தான். இப்ப நான் யாருன்னா வீடியோ எடுக்கிறவர் யார்? அவரு இறைவன் தான். எல்லாரும் இறைவன் தான். அப்ப எல்லாரும் இறைவன் தான். உங்களுக்கு ஏன் அடுத்தவன் மேல கோபம் வருது, பொறாம வருது? அதெல்லாம் இன்னும் இருக்கு இல்லையா? உண்மையான இறைவன் என்பவன் யார்? எல்லா உயிரையும் தன் உயிர் போல கருதுவோம் தானே இறைவன். அந்த பக்குவத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? அந்த பக்குவத்துக்கு நீங்க வரல. அப்ப முதல்ல அந்த பக்குவத்தை வளர்த்துக்குங்க. உண்மையான இறைவன் என்பவன் இறைவனாகவே ஜொலிக்க வேண்டும் என்றால், இறைத்தன்மையிலேயே இருக்க வேண்டும் என்றால், இறைவனுக்கு உண்டான குவாலிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வளர்த்துக்கணும். அந்த தன்மை அனைத்தும் அன்பில் தான் இருக்கிறது. இதனால அன்பே கடவுள் தான். அன்பை கற்றுக்கொள்ளுங்கள், அன்பை கற்றுக்கொள்ளுங்கள், அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். பணம் என்பது வெறும் கலர் பேப்பர். இதனாலதான் சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டுல இருக்கக்கூடியவர் சொல்லுவாரு, பணத்தின் ஆணிவேர் பாவம், குணத்தின் ஆணிவேர் புண்ணியம் அப்படின்னு சொல்றாரு. பசித்தோர் முகம் பார், பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படிங்கிறார். பசித்தோர் முகம் பார்க்கணும், பசிச்சவனோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு உணவு கொடுத்து இந்த உயிர் இப்படி ஏங்குதேன்னு சொல்லி அந்த முகம் பார்க்கும் போது அந்த பரம்பொருளாகிய இறைவனின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிட்டும். ஸோ டெம்பரவரி சொல்யூஷன் இருக்கு. ஆனா டெம்பரவரி சொல்யூஷன் மட்டும் பிடிச்சி அதுல இருந்து ரிலீஃப் ஆயிட்டீங்கன்னா, லைஃப்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. மறுபடியும் கர்மா உங்களை பின்தொடரும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ், பட் லைஃப் லாங் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைப்பாதை தான். இறைப்பாதை என்பது கருணை மற்றும் அன்பை சார்ந்த பாதை, ஜீவகாருண்யம் சார்ந்த பாதை. லேட் ஆகும், ஆனால் லைஃப் லாங் ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இறைவன் தான் என்பதை உணர்ந்தாலும் கூட எல்லா உயிர்களிடத்திலும் சகஜமாக அன்போடு பழகக்கூடிய பக்குவம் வரும் வரையில் உங்களுக்கு இறைவன் ரகசியங்களை சொல்லி கொடுக்க மாட்டார். சாகா கல்வியெல்லாம் நம்ம பயிற்சி தான் சொல்லி தர முடியும். உண்மையான சாகா கல்வி சில பல நுணுக்கமான ரகசியங்கள்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உங்கள் உடம்பிற்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் உங்களுக்கு உணர்த்துவார். நான் இறைவன் சொல்றது மனம் தான் சொல்லுது, ஆன்மா சொல்ல. ஏன்னா ஆன்மா பேசாது, அது சாட்சாத்
அமைதியின் சொரூபம், ஆற்றல் மிகுந்தது. ஏன் இறைவன் உங்க தச்சுதந்திரத்துல தலையிடுறது இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு உயிர் பொருள். ஆன்மா என்பது உயிர் பொருள், நகரக்கூடிய தன்மை பெற்றது. ஆனா இருள் என்பது ஜடப்பொருள். அப்ப உயிர் பொருளுக்கு தான் எந்த வாழ்க்கையை வாழணும் சூஸ் பண்ணக்கூடிய பரிபூரண சுதந்திரம் உண்டு. அப்ப உங்க வாழ்க்கையை நீங்க தான் சூஸ் பண்றீங்க, நீங்க தான் வாழ போறீங்க. சோ நான் இப்படி வாழ போறேனா, அப்படி வாழ போறேனா, எனக்கு இது அவசியமா, அது அவசியமா, நான் தப்பான பாதையில போக போறேனா, பணத்தோட பாதையில போக போறேனா, இல்ல குணத்தோட பாதையில, இறை பாதையில போக போறேனா அப்படின்றது அவசியமாகிறது. பணமே அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல. தேவையான பணம், அவசியமான பணம், வீடு, கார், உங்களுக்கு வேணுங்கிற 2 வீலர், உங்க ஃபேமிலிக்கு உண்டான செட்டில்மெண்ட்ஸ் உண்டான செல்வத்தை சேர்த்து கொள்ளுங்கள், தவறே இல்லை. ஏன்னா 16 செல்வத்துல பண செல்வமும் மிக 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 அவசியமாக ஒன்றாகிறது. ஆனால் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறார் திருவள்ளுவர். ஞான செல்வம் ஒன்றுதான் அனைத்து செல்வங்களிலும் உயர்ந்த செல்வம். அந்த செல்வத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த பொறுமை, இந்த பக்குவம் என்பது அவசியமாகிறது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.